கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கடந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் பாகத்திலே பார்த்தோம். இன்றைக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 1 and 2. ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இரண்டாவது பாகத்துல பரிபூர்ண சித்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுதா? இது ஒன்று நம்ம பார்க்கணும், அடிக்கடி பார்க்கணும். ஜெபம் பண்றோம், சர்ச்சைக்கு போறோம், ஆராதனை பண்றோம், பைபிள் படிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். இந்த பரிபூர்ண அவருடைய சித்தம் எனக்குள்ள செயல்படுதா? அப்ப இங்க வாசிக்கும் போது திரும்ப நீங்க வாசித்துங்க, சரிங்களா? அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படியே ஒரு நிமிஷம் படிக்கணும், அடுத்து நான் சொல்லுங்க. இப்போ பரிபூர்ண சித்தம், ஆண்டவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் எனக்குள்ள செயல்படுது அப்படின்னு சொல்லி உணர வேண்டும் என்று சொன்னால் எப்போ அப்படின்னா இங்க வாசிக்கும் பொழுது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமா வச்சுக்கொள்ளணும். ரெண்டாவது தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்கணுமா. மூன்றாவது நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துடணும். அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்காக இருக்கக்கூடாது, பிறருக்காக இருக்கணும். பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கையா எப்படி பாஸ்டர் நம்ம யோசிக்கணும். எப்படி பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்காக வாழாம எப்படி பிறருக்காக வாழ்றது அப்படின்னு சொல்லி பிறருக்காக அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்றது உலகத்துக்காக, பிரபஞ்சம் என்ற ஒரு வார்த்தை. இரண்டாவது வாசியம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகம், பிரபஞ்சம்னா உலகம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று, இதுதான் பரிபூர்ண சித்தம் என்னதென்று இதான் வேதம் சொல்லுது. அப்போ முதல்ல நம்ம என்ன இருக்கணும், நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய சரீரத்துல தேவனுக்கு பிரியமா. அப்ப நம்முடைய சரீரம் அழுக்காக கூடாது. நம்முடைய சரீரம் எப்படி இருக்கக்கூடாது, அசுத்தமாக கூடாது, ஆபாசமாக இருக்கக்கூடாது. இந்த பலமுறை நான் சொல்லுவேன், நம்முடைய சரீரம் நமக்கு உரியவர்கள் காணும்படியாகத்தான் இருக்கக்கூடிய, பிறர்கள் காணும்படியாக இருக்கக்கூடாது. அதான் பைபிள்ல வாசிக்கும் பொழுது இந்த 10 கட்டளைகளை வாசிக்கும் போது பிறருடைய பொருளையோ பிறருடைய மாம்சத்தையோ இச்சிக்கக்கூடாது, பிறருடைய பொருளையோ இச்சிக்கக்கூடாது, பிறருடைய வேலைக்காரனை இச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இப்ப நம்ம பேசிட்டு போகல, அந்த அவருக்கு கொடுத்த மனைவி நல்ல மனைவியா இருக்கு, அழகா இருக்காங்க, நல்ல கலரா இருக்காங்க, எனக்கு மட்டும் கருப்பா இருக்காங்க, ப்ளூவா இருக்காங்க, சிகப்பா இருக்காங்க சொல்லுவோங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், சில நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு எனக்கு கொடுத்தது கர்த்தர் கொடுத்தார். இது ஆண்டவருடைய சித்தம், இது பரிபூர்ண சித்தம். இதை நான் எப்படி அதிகமாக்கணும்? எனக்கு கர்த்தர் ஒரு தாழ்ந்து கொடுத்துக்கிறாரு, 2 ஆக்கணும், 2 கொடுத்துக்காருன்னா 4 ஆக்கணும், 4 கொடுத்துக்காருன்னா 8 ஆக்கணும், 8 கொடுத்துக்காருன்னா 10 ஆக்கணும், 10 கொடுத்தாருன்னா இப்படிதான் நம்ம வந்து பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த உலகத்தானோடு ஒத்து பார்ப்போம், கம்பேர் பண்ணுவோம். அவங்களுக்கு அது அப்படி இருக்கு, இவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு மாதிரி எனக்கு இல்லையே. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், பிறரோடு அவங்க நல்லா பைபிள் படிக்கிறாங்க, அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் பைபிள் படி, இப்படிதான் நம்ம இருப்போம். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த சித்தம் எப்படிப்பட்டது? அப்போ நான் இந்த உலகத்தானோடு வேஷம் போடாதபடிக்கு என்ன நான் ஜீவ பலியாக முற்றிலுமாக, அப்போ நான் பைபிள் படித்தாலும்
நம்ம ஜெபம் பண்ணாலும், சர்ச்சைக்கு வந்தாலும், ஆராதனை பண்ணாலும் முற்றிலுமாக, அதான் ஜீவ பலியா முற்றிலும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, அப்போ யோவான் சொல்றான், நான் செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்து கிடந்தேன் அப்படின்னா, அவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். அப்போ நம்ம என்ன ஆயிடணும், செத்தவனை போல அப்படின்னா இந்த உலகத்துக்கு நாம் செத்து பாவத்துக்கும் நீதிக்கும், நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்த அவருக்காக அப்படியே முற்றிலும் நாம் மாறுகிறது தான் இந்த பரிபூர்ண சித்தம். தொடர்ந்து வாசிக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப பகுத்தறியணுமா? எப்படி பகுத்தறியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நன்மை எது, ஆண்டவருடைய நன்மை எது, ஆண்டவருடைய பிரியம் எது, அப்போ இது எப்படிப்பட்ட சித்தம், இது பரிபூர்ணமா இருக்கா அப்படின்னு சொல்லி நாம பகுத்தறியணும். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போகும்போது ஒரு காய் வாங்குகிறோம் அல்லது பழம் வாங்குகிறோம். அப்போ எடுத்து இதில் நல்லதுகளை மட்டும் பாருங்க. இப்போ கடைக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு, அள்ளி வைப்பார் காயை. நம்ம என்ன பண்ணுவோம், எப்பா இந்த பழத்தில் சொத்தை இருக்கப்பா, இந்த பழத்தில் ஓட்டை இருக்கப்பா, இந்த பழம் அழுகி போயிருக்கு, இதை வசதியாப்பா, என்னப்பா நான் உனக்கு காசு கொடுக்கலையா, உனக்கு என்ன கல்லா கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திட்டுவோம். நம்ம கோபம் நிறைய நேரம் கோபம் ஆயிடுவோம். சில பேர்ட்ட அமைதியாக பேசுவோம், சில நேரம் அவன் கடுப்பாயிடுவாங்க. அப்போ இப்படி பண்ணுவோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், நம்ம பிறக்கும் போது என்ன பண்ணுவோம், காய்கறி பிறக்கும் போது இந்த நல்லதுல மட்டும், வெண்டிக்காய் பிறக்கும் போது அது எது பிஞ்சு எது முத்த அதை உடைச்சி பார்த்தா தெரியும். உடையும் முடியல அப்படிதான் உடைக்க முடியாது, தூக்கி அதிலே போட்டுருவோம். அப்படித்தானே? அப்போ இது நம்மளுடைய பகுத்தறிவு. என்னன்னாலும் கொடுக்கட்டும், பரவாயில்ல வாங்கிக்குவோம் அப்படின்றது கிடையாது. இதுதான் வேணும் அப்படின்னு, இதுதான் தேவனுடைய. அப்போ தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்குரிய நன்மை எது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பகுத்தறியணும். இது ஆண்டவருக்கு ஏற்றதா, நான் பேசுறது, நான் நடக்கிறது, நான் வாழ்றது, நான் வேலை பார்க்கறது, நான் வியாபாரம் பண்றது, நான் படிக்கிறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யணும். பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, குடும்பத்தை எப்படி நடத்துறது, நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம எப்படி இருக்கிறது, இதெல்லாம் இது வந்து ஆசைக்கு செய்யறது கிடையாது, நம்முடைய ஆசைக்கு செய்யறது கிடையாது, ஆண்டோடைய ஆசை. இதுதான் ஜீவபலி. ஆண்டோடைய ஆசைக்கு என்னுடைய ஆசையை ஒப்பு கொடுக்கிறது, என்னுடைய ஆசைக்கு ஆண்டோடைய ஆசை கொண்டு வரது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மத்திய 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிக்கும்போது, Matthew chapter 8 verses 1 and 2. மத்திய 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றார். இதுதான் பாத்தீங்கன்னா, உமக்கு சித்தம் இருக்கா, உமக்கு சித்தம். ஆனா சித்தம் இருக்கு. மரம், இப்ப நம்ம சொல்லுவோம், மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவோம், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவோம். காடு கரையில் இருக்கிற மரம்னா தானாக வளருது, அதான் நம்ம போய் தண்ணி ஊற்றிட்டா வரோம். வீடு வாசலில் வச்சுருக்க செடிகளை மட்டுமே, சில செடிகள் வச்சுருப்போம்னா டெய்லி தண்ணி ஊற்றி அது களையெல்லாம் எடுப்போம். இப்போ காடு கரையிலன்னா எப்படி, இப்போ நம்ம பேசுவோம், மரம் வச்சு தண்ணி ஊற்றுவோம், மரம் வச்சு தண்ணி ஊற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி நிறைய கூட்டம் போயிட்டு இருக்கு. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் இவன் ஒருத்தன் எப்படி இருக்கிறான், எதிர்பார்ப்போட அல்லது வாஞ்சையோட, ஒரு அவர் சித்தம் இருக்கு, அவருக்கு பின்னாடி கூட நடக்கும். ஆனால் அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ள, எப்படி பெற்றுக்கொள்ளணும், நான் என்னை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, 2ஆம் வசனத்தை வாசிக்கும் மறுபடியும், இயேசு தமது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து என்ன செஞ்சான், இதான் விஷயம். நான் பணியும் பொழுது அவருடைய சித்தம் எனக்குள்ள வரும். நான் பணியாதபடி இருந்தால் அவருடைய சித்தம் கிடையாது. இதான் விஷயம். 2 விஷயம் இருக்கு இந்த இடத்துல. அவ்வளவு ஜனம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் செய்யணும் ஆண்டவர், எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சிட்டார், மலப்பிரசங்கம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார். ஆனால் பின்னாடி வந்தவன் ஒருத்தர் பணிஞ்சான், அவருடைய கேட்கிறான், சித்தம் இருக்கா, சித்தம் உண்டு, உங்களால செய்ய முடியும். இதுதான் விஷயம். நாம பணியணும், ஆண்டு சொந்த பணியணும்.
ஆண்டவர் சோதனை கர்வமாக இருக்கும். நான் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன், பைபிளெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், நிறையா பாட்டு போகிறேன், நிறையா பாட்டு புதுசாக எழுதுறேன், நிறைய காரியங்களை செய்கிறேன், நிறைய பேர்ட்ட சுவிசேஷம் சொல்கிறேன். என்ன வச்சு நான் பேசிக்கிட்டேங்க, ஐசக் சாமலை வச்சு பேசிட்டேங்க. சரிங்களா, உங்களை யாரையும் வச்சு பேசலை, ஏன்னா நான் என்ன வச்சு பேசிக்கிறேன். ரைட்டாங்க. நிறைய பாட்டு எழுதுறேன், நிறைய சுவிசேஷம் சொல்கிறேன், நிறைய ஆலோசனை கொடுக்குறேன், நிறைய ஊழியர்கள் மத்தியில் செமினார் கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் எனக்குள்ள ஆண்டவருடைய அந்த பரிபூர்ணமான சித்தம் எனக்குள்ள இருக்கா? அதை பெற்றிருக்கிறேனா? அதை பெற்றுக்கொண்டு அதில் நடக்கிறேனா? அப்போ நான் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு பிரியமாக, அப்போ நான் மனுஷனை பிரியப்படுறது உத்தம வேஷம் தெரியாமல் பிரபஞ்சத்திற்கு படிச்சாங்கல்ல, அப்போ அவர் படிக்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வசம். அப்போ மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. இந்த மனுஷன் என்ன சொல்லுவான், அந்த மனுஷன் என்ன சொல்லுவான், இந்த மனுஷன் என்ன சொல்லுவான், அந்த மனுஷன் சொல்லுவான், என்னோட மனைவி என்ன சொல்லுவான், என் பிள்ளை என்ன சொல்லுவான், என்னோட பேரத் பிள்ளை என்ன சொல்லுவான், ஏன்னா ஒரு இடத்துக்கு போறேன், அந்த ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரி என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. இங்கேருந்து நான் பேசும்போது மெசேஜ் கொடுக்கும்போது பக்கத்தில் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, நான் வெளியே போவோம், அவங்க என்ன, இவங்களை பிரியப்படுத்துறதுக்காக அல்ல, இவங்களை செய்வோம். பார்த்தீங்கன்னா என்னுடைய மெசேஜில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே புறஜாதிகளை மாற்றணும், அவங்கள மாற்றணும், இவங்க கிறிஸ்தவர்களை மாற்றணும். அந்த தலைப்புலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் சொல்லி தான் ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். ஏன்னா கிறிஸ்தவர்களையும் மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. இவர்களை மாத்தினாத்தான் வெளியே ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்ப நான் சபையில நான் மெசேஜ் கொடுக்குறேன்னா உங்களை நான் மாத்தினாத்தான் அங்க, அப்போ நான் மாறணும், அப்போ உங்களை மாற்றணும். அப்போ இயேசு கிறிஸ்து மெசேஜ் கொடுத்துட்டாரு, மனப்பிரசங்கம் பண்ணிட்டாரு, இறங்கி வந்துட்டாரு, அவர் கூட நிறைய கூட்டம் போகுது. அப்போ அவர் நினைச்சிருந்தா அங்கேயே அவருக்கு சுகம் கொடுத்துக்க முடியும். ஆண்டவர் சொல்ற என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்துல என்னுடைய அவருக்கான ஒரு நேரம் இருக்கு, அவருக்கான ஒரு வேலை இருக்கு. அது எந்த நேரம்? அவர்கிட்ட பணிகிறது. நான் பணிய வேண்டியது என்னுடைய கடமை. யாருக்கு பசிக்குதோ அவங்க தான் கேட்கணும், அவங்க தான் அழுகணும். சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோங்க, பசிக்கிற குழந்தை தான் அழுகும், அழுகிற குழந்தை தான் சாப்பிடும். அழுகாத குழந்தைக்கு, பசிக்காத குழந்தைக்கு ஊட்டி விட்டா புரு துப்பி விட்டுரும். குழந்தைங்களுக்கு அம்பு கட்டாயம் சாப்பாடு விட்டும்போது பார்த்துருக்கேன், நிறைய குழந்தைங்கள நான் நிறைய குழந்தைங்கள வளர்த்துருக்கேன், அதனால தெரியும். சாப்பாடு ஊட்டும் போது புருன்னு ஊட்டி விட்டுரும். அவங்க பசின்னா அவங்க அழுவாங்க. அழுதாங்கன்னா என்ன, அது என்ன அழுக? அது பசிக்கா, எறும்பு கடிச்சா, அது ஏதோ ஒரு அசுத்தமாயா, அதெல்லாம் சரி பண்ணணும். அதெல்லாம் அந்த அழுகையில, அந்த சத்தங்களை. அதே போல ஆண்டவர் நம்முடைய சத்தங்களை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய அசைவுகளை அறிந்திருக்கிறார். இவனுக்கு இந்த நேரம் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுக்கி வச்சிருக்கிறார். அப்போ நாம அதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த பூமியோட ஒரு தீர்வுக்காக இங்க போன இந்த சொல்யூஷன் கிடைக்கும் அவசரப்பட்டு உடனே போய் காத்திருக்கணும். பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காத்திருப்பதுன்னு சொல்லு. ஏசாயா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொல்லும்போது காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நல்ல சங்கீதங்களை பாடி துதித்தவர் தாவீது ராஜா, அவர் சொல்லும்போது காத்திருங்கள் அப்படின்றாரு. இந்த மாதிரி பைபிள்ல நிறைய பேர் சொல்லும்போது காத்திருங்கள் 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 காத்திருக்கும் பொழுதுதான் அதுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவசரப்பட்டு எடுத்தோமா கவுத்தோமா ஜெபம் பண்ணி முடிச்சோம் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னா சிலது உடனே கிடைக்கும், சிலது ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அவருடைய வேதனை ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பணிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் பணிய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், அப்படியே முறுக்கிக்கிட்டு அலைஞ்சு வைங்களேன். சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் சபையோர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டோடைய வார்த்தைக்கு முறுக்கிட்டே ஆண்டவர் செய்யல ஆண்டவர் செய்யலன்னு சொல்லி ஆண்டவர் பற்றி தப்பா சாட்சிகளை பரப்பிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவர் நல்லவர், அவர் செய்வார். ஆண்டவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தப்படுத்துவார். அவர் கண்கள் இரக்கம். அடவேதம் சொல்வது வாசிக்கும் பிரதர் வாசிக்கும் போது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வாஸ்தவம் வாஸ்தவம் கேட்டீங்கன்னா, அப்போ தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, அப்போ நம்முடைய பரிபூர்ண சித்தம் வேணும்னா நம்ம பணியணும். இரண்டாவது, தேவனுடைய இரக்கங்களுக்கு நம்ம முன்னிட்டு போகணும். முன்னிட்டு போகணும் அப்படின்னா என்னன்னா, முன்னாடி போய் நிற்கிறது கிடையாது. அவருடைய இரக்கங்களுக்கு நம்மளை மாத்திக்கணும். அவருடைய இரக்கங்களுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். அவருடைய இரக்கங்களுக்கு நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு போகணும். அவருடைய இரக்கங்கள் உலக பிரகாரம் அவருடைய இரக்கங்களுக்கு போக முடியாது, அவருடைய சித்திரத்துக்கு போக முடியாது, பெருசா இருக்கும்.
அதுக்காக நம்ம வெட்டிட்டு இருக்க முடியாது. இப்போது நம்ம ஒரு க்ளவுஸ் வாங்குகிறோம், அந்த க்ளவுஸ் வந்து சின்னதாக இருக்குது. க்ளவுஸு சின்னதாக இருக்குன்னா க்ளவுஸை தான் மாற்றணும் அல்லது இழுத்து போடணும். அதுக்காக கையை வெட்டக்கூடாது. இந்த 2 விரலை வெட்டிட்டோம்னா சரியாக கூட போயிடும். அப்படி இல்லை, அந்த சின்ன க்ளவுஸு கூட இறுக்கி நம்ம சொல்லுவாங்களே, க்ளவுஸ் போட யூஸ் பண்ண லூஸ் ஆகிடும் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சாக்ஸ் வாங்க போனால் கடையில் சொல்லுவாங்க, போட லூஸ் ஆகிடும், முதல் டைட்டாக இருக்கும் அப்படின்னா. அதே போல தான் அவருடைய கிருபை உலக பிரகமாக பார்க்கும்போது டைட்டாக இருக்கும். அவருடைய சித்தம் கிடைக்காத மாதிரி இருக்கும், நடக்காத மாதிரி இருக்கும். நான் எங்கே போவேன், கடைசி நிமிஷத்தில் நிற்கிறேன், நொடி பொழுது நிற்கிறேனே, என்ன நடக்கும், இல்லைன்னா என்ன பண்ணுறது, கிடைக்கல என்ன பண்ணுறது இப்படிலாம் யோசிப்போம். மனுஷனுடைய அந்த மாம்சத்தில் உலக பிரகாரம் பிரபஞ்சத்துக்கு ஏதுவாக ஒத்தவசம் தரிச்சான். அந்த ஆண்டவருக்கு மொட்டி நான் அப்படியே கொடுத்தோம். அதான் சொல்லுது, ஜீவ பலியாக எல்லாம் ஆண்டவரை ஜீவ பலியாக கொடுத்தேன், நான் செத்தவரை போல கொடுத்தேன், நீங்கள் பொறுப்படுத்தி போடுங்க, நீங்கள் நடத்துங்க. என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும், என்ன கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும், எங்கே கொண்டு போகணும் அவங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கணும். அப்பத்தான் அங்கே காரியங்கள் வாய்க்கும். நாமளே எடுத்துக்கிறோம். எனக்கு இது பிரியமானவரே எடுத்துக்கிறேன், எனக்கு இது பிடிக்கும் எடுத்துக்கிறேன். ஆண்டவரே இது பிரியந்தான், எனக்கு இது உங்களுக்கு சித்தம் இருக்கா? அதான் சொல்றான், எனக்கு சுத்தம் வேணும், உங்களால் ஆகும், முடியுமா? ஆண்டவரை கேட்கும் போது சுத்தமாக்க முடியுமா? முடியும், உங்களால முடியும். நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான், உங்களால முடியும். நான் சுத்தம் ஆகணும், நான் சுத்தமான நல்லா இருக்கும், உங்களால முடியுமா? முடியும், செய்யுங்க. அப்போ உலகத்தில் நம்ம வாழும்போது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை இதுதான் நடக்கணும்னு சொல்லி இதுல வைராக்கியம் வைக்கக்கூடாது. தேவனுடைய ஆவிக்குள்ள வைராக்கியம் அளிக்கணும். அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை, அவரால் செய்யாதது ஒண்ணுமே இல்லை, அவரால் அசைக்க முடியாத ஒண்ணுமே இல்லை, அவர் செஞ்சுதான் ஆகணும். அந்த வைராக்கியம் வேற, அதான் ஆவிக்குரிய வைராக்கியம். இன்னொரு வைராக்கியம் என்னன்னா, நான் இப்படிதான் கேட்பேன், நான் இதுதான் கேட்பேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், அப்படியே அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிக்கக்கூடாது. ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் அம்மா கிட்ட போய் அடம் பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்மளே அப்பா அம்மா இருப்போம், குழந்தை அடம் பிடிக்கும் போது ஒரு தடவை 2 தடவை சொல்லியே பார்ப்போம், இது வேண்டாம், இது உனக்கு ஆகாது, இது அப்படி இப்படி இன்னமும் சொல்லி பார்ப்போம். அப்போ கடைசி போ இந்த எப்படி போன்றோம். அப்போ அதில் போய் கீழே அடிக்கடி கீழே ஏதாவது உடச்சிட்டு ஏதாவது வந்தோடனே அப்பா நீங்கள் சொன்னீங்க, அம்மா நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு. அப்போ பரிபூர்ண சித்தம் நம்ம இருக்கும் பொழுது தான் உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு கேள்விக்குறியாக இருக்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? சத்துருவான நல்லா பந்தடிக்கிறான். அநேக காரியங்கள். இது முதல் காரியம். 2வது காரியம், கொலோசையர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9-10. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியிலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அடுத்து 2வது, தேவனின் சித்தத்தின்படி நடக்க வேண்டும் அல்லது வாழ வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். அப்ப இங்க வாசிக்கும் போது நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு சொல்றாரு, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும் அப்படின்றார். அப்போ எப்படி நம்ம நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்து நம்முடைய ஞானம் ஆவிக்குரிய ஞானமா அப்படின்றத பார்க்கணும். 2 விதமான ஞானம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அந்த அறிகிற அறிவு, இந்த பைபிளில் பார்க்கும்போது தமிழில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அறிகிற அறிவு, புத்தி, மதியற்றவர்களாக, மதி உள்ளவர்களாக அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் பார்த்தோம்னா ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், முட்டாள்தனமான இடியட், ஃபூல் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஆனால்
ஆவிக்குரிய வார்த்தைகளை அந்த வார்த்தை வேற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகும். பைபிள் டிரான்ஸ்லேட் வேற மாதிரி இருக்கும். நம்ம டிக்ஷனரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம்னா அதில் டிரான்ஸ்லேட்டர் வேற மாதிரி இருக்கும், இதில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். இங்கே வேதம் சொல்லும்போது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய அந்த இப்போ நான் தேவனுடைய சித்தத்தை நடக்கணும் அல்லது அவருடைய சித்தத்தை வாழணும் அப்படின்னா முதல்ல நான் எதை பண்ணணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு வேணும். அப்போ அந்த புத்தி வரும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஜெபம் சொல்லுவோம், நல்ல புத்தி கொடுங்க ஆண்டவரே, தேவ புத்தி கொடுங்க ஆண்டவரே, தேவ ஞானம் கொடுங்க ஆண்டவரே, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம பிள்ளைக்கு ஜெபம் நல்லா கீழ்ப்படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கணும், பசுவோம். அப்போ இவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணிடுறோம். எனக்காவது இந்த தேவ ஞானம்னு என்ன, தேவ புத்தினா என்ன, அப்போ அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம என்னன்னே தெரிஞ்சுக்காது. தேவ அறிவுனா வேற மாதிரி நினைப்போம், உலக பிரமம் வேற மாதிரி நினைப்போம். ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகல வித நற்கு அது ஒன்று வாசிங்க. சகலவித நற்கரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அப்போ இந்த அவருடைய சித்தத்தில் அறிகிற அறிவு என்ன அப்படின்னு அதை நிரப்பணும் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா அவருடைய நற்கிரியைகளின் கனிகளை கொடுத்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பம் நடத்துறதா இருக்கட்டும், ஒரு வேலை நடத்துறதா இருக்கட்டும், வியாபாரம் நடத்துறதா, சபை நடத்துறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பிள்ளையை வளர்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம என்ன விதங்கள் காரியங்களை செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு பாத்திரமானதாக பிரியமானதாக இருக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவை? அந்த தேவ ஞானம் தேவை. அப்போ ரெண்டு விதமான ஞானம் இருக்கு. என்ன ஞானம்? இப்போ இது வந்து எங்கே போகணும் அப்படின்னா யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 வாசிங்க முதல்ல, அடுத்தபடியாக 14-17 வாசிங்க. முதல்ல யாக்கோபு 3:10 எடுத்துக்கோங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இப்போ ஆமா இப்போ பாருங்க அப்படிங்க சிஸ்டர் முடிஞ்சா இருக்கு அவ்வளவுதான். இப்போ ஒரே வாயிலிருந்து துதிக்கிறதும் சபித்தலும் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ தேவ ஞானம், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறேன், தேவனுக்கு பிரியமா நடக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அவருக்கு பாத்திரமா என்ன தலைப்பு? தேவனின் சித்தத்தின்படி நடக்க வேண்டும் அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிறவர்கள் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே வராது. ஒரே வாயில இங்கே வந்து துதிச்சுக்கிட்டு பைபிள் படிக்கிற துதிச்சுக்கிட்டு ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம் எழுதிட்டு வெளியே போயிட்டு நீ உருப்பட மாட்டேன். இப்போ பிள்ளையை பார்த்துட்டு பிள்ளை வந்து எக்ஸாமை வந்து இந்த கார்டு மார்க் கார்டு வாங்கிட்டு வராங்க, எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு மார்க் கார்டு வாங்கிட்டு வராங்க, அந்த மார்க் வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் நம்ம திட்டுவோம். எப்படி திட்டுவோம்? என்னென்ன சொல்லி திட்டுவோம்? எரும மாட்டேன், உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை, இவ்வளோ பீஸ் கட்டலை, நீ கேட்கறத வாங்கி கொடுக்கல, மார்க் இவ்வளோ வாங்கி, உனக்கு ஞானம் இல்லையா, உனக்கு புத்தி இல்லையா, இப்படிலாம் நிறைய பேசி திட்டுவோம். நீ எல்லாம் உருப்படுவியா? நீ உருப்ப மாட்டேன், பண்ணி தான் மேய்ப்ப, நீ கழுதான் மேய்ப்ப அப்படின்னுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் என் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுவேன், என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டுவேன். முதல் சபிச்சிட்டோம், அது எப்படி ஒரே வாயிலிருந்து வரும்? அப்போ அந்த அறிவு எங்க போச்சு? அந்த தேவனை அறிகிற அறிவு எங்க போச்சு? அந்த புத்தி அறிகிற புத்தி எங்க போச்சு? அப்ப இது என்ன? அப்ப தேவனுடைய அந்த சித்தம் எனக்குள்ள இல்லை, அதுபடி நான் நடக்கல, அதுபடி வாழல. சபிக்கலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நான் சபிக்கிறேன் அப்படின்னா அப்ப தேவனுடைய சித்தத்துப்படி நான் நடக்கல அல்லது தேவனுடைய சித்தத்துப்படி வாழல. நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன், அங்கிட்டு போய்கிட்டு இதெல்லாம் உருப்படுமா அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. அப்ப என்ன விஷயம்? இப்ப எங்கிருந்து வாசிப்போம்? 14 வாசிப்போம். 14-17 வரைக்கும் வாசிப்போம். அதே 3ஆம் அதிகாரம் யாக்கோபு. உங்கள் இதயத்திலே
கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் சென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இப்போ ரெண்டு விதமான ஞானங்களை பார்க்கணும். ஒண்ணு பேய்த்தனமான ஞானம், ரெண்டாவது பரத்திலிருந்து வரும் ஞானம். அப்போ இந்த பேய்த்தனமான ஞானம் அப்ப தேவனுடைய சித்தம் முழுசும் இல்லாமல் பேய்த்தனமான ஞானத்துல இருக்கிறேன் அப்படின்னா என்னென்ன நடக்குது? வாசித்தீங்களா? வாசிங்க அப்படியே 17 இருந்து நான் அப்படியே 14 வாசிங்க அப்படியே சொல்லிடுறேன். உங்கள் இதயத்திலே கசப்பான முதல்ல உங்கள் இதயத்திலே அப்படியே ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லி இதாக இருக்கக்கூடாது. நான் அதுக்கு ஒரு விவரத்தை கொடுத்துட்டே போயிடுறேன். திருப்பி நான் படிச்சு நான் இது பண்ணுவேன் ரொம்ப லேட்டா, சரிங்களா? அவங்க சொல்லிட்டு கேட்டு அப்போ இந்த பேய்த்தனமான ஞானம் என்பது என்ன அப்படின்னா நம்ம இதயத்துல ஒரு கசப்பு இருக்கும். ரெண்டாவது வைராக்கியம். எப்படிப்பட்ட வைராக்கியம்? அந்த முதல் சொன்னேன், முதல்ல இதுக்கு முன்னாடி சொன்னேன். வைராக்கியம் ஆண்டவருக்கான வைராக்கியம் வேற, உலக பிரகாரமான வைராக்கியம் வேற. அட்டம் பிடிச்சு என் இஷ்டத்துக்கு என் ஆசைக்கு இப்படிதான் இது கொடுத்தாலும் கொடுங்க ஐயா, நான் ஜெபிக்கலையா, உபவாசிக்கலையா, நான் அப்படி பண்ணலையா, இப்படி பண்ண காணிக்க கொடுங்க, நானா அவளை போல இல்லை இவனை போல. இந்த பைபிள் ஒருத்தன் அவன் ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தன் ஜெபம் பண்றான், நானும் பெரிய சபை கட்டி இருக்கிறேன், அந்த சபைக்கு ஆராதனை பீடம் கட்டிருக்கேன், அது வாங்கி கொடுத்துருக்கேன், இது வாங்கி கலசம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா வெளியே ஒருத்தன் நின்று வாசலுக்கு நின்று அவன் ஜெபம் பண்றான், நான் அந்த மனசுல போல இல்லை, நான் பாவி, நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல இப்படி அப்படிதானே? அப்போ இந்த ரெண்டு விதமான காரியங்களை குறிச்சு பார்க்கலாம். ஒண்ணு பேய்த்தனமான ஞானம், ரெண்டாவது என்ன பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். ஆமா, ரெண்டு ஞானம். இப்ப இந்த பேய்த்தனமான ஞானத்துல முதல்ல இதயத்துல கசப்பு, வைராக்கியம், அடுத்து விரோதத்தையும் வைத்தீர்களா? விரோதம், விரோதம், அடுத்து நீங்கள் பெருமை பாராட்டதை பெருமை, அடுத்து சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இரு. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய், நிறைய பொய் பேசினா பொய், ஒன்ன மறைக்கிறதுக்கு 4 பொய், அந்த 4 மறைக்கிறதுக்கு 40 பொய், 40 மறைக்கு 400 பொய். இப்போ இந்த பொய் சொல்லி நல்லவங்களை பூரா பொய்யாக்கி வச்சிருப்போம், நல்லவங்களை பூரா கெட்டவங்களாக்கி வச்சிருப்போம், நல்லவங்களை பூரா பொய்யான கேரக்டரா நம்ம என்ன பண்ண பிரதிபலிப்போம். நம்ம சொன்ன பொய் நிலைனது கடைசி வரைக்கும் எப்படி இருப்போம்? வைராக்கியமா, வீம்பா, பெருமையா. இது பேய்த்தனமான ஞானம். நம்ம அதை ஜெயிச்சுட்டோம் நினைக்கிறோம், அதுல நம்ம தோத்து போயிட்டு வரோம். நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகம் வரையில பார்ப்போம்டா, பரலோகம் வரையில நடக்கலாம். பரலோகத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? சீக்கிரத்தில் நமக்குள்ள நடப்பிக்க போறாரு. அவர் அந்த இடத்தை நமக்கு ஸ்தாபிச்சிட்டாரு. அவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கான ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போய் அங்கே கொண்டு போவேன். கொலோசியர் புஸ்தகம், அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும்போது மரித்தவர்கள் முதலாவதாக கல்லறைகள் திறக்கும், மரித்தவர்கள் எல்லாம் முதல்ல போயிடுவாங்க, பறந்து போவாங்க. நம்ம அடுத்து நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம எடுத்துக்கொள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் இவ்வளவு மெசேஜ்கள் கொடுத்துருக்கு. உங்களெல்லாம் நாங்கள் வரத்து எடுத்துக்கிறோம். நீங்க நிறைய கோபுரம் ஊழியக்காரர்கள் வேலை, அந்த ஊழியக்காரெல்லாம் பாரு, அற்புதம் செய்யறான், அதிசயம் செய்யறான், அது பண்றான், இப்படி பண்றான், அப்படி பண்றான், அங்கெல்லாம் அப்படி நல்லா எப்படி சிரிக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த ஆள் மட்டும், இந்த ஆளை போல ஒரு சில பேர் இப்ப இறங்கி வந்து ஐசக்க போல ஒரு சில பேர் இறங்கி வந்திருக்கிறான். ஆண்டவர் வருகை சொல்லி பயப்படுத்தி அப்படியே இப்படி நடந்து சாமியார் ஆக்குறாங்க எல்லாம், சாது ஆக்குறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுவீங்க. ஆனா இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளாவிட்டால் அதுக்கு அடுத்து கஷ்டப்படுவோம், 1000 ஆண்டு கஷ்டப்படுவோம். இப்பயே விலைவாசி, இப்பயே சரியான சுவாசம் கிடைக்கல. இது காலையில இந்த பனியில போனா
இந்த காற்றுல போனோம், இந்த டஸ்ட்டில் போனோம், உடனே அலர்ஜி ஆகுது, உடனே தும்முறோம், உடனே நீர் வடியுது, உடனே அலர்ஜி டேப்லெட்டு போகிறோம், பேச முடியல, இருமுறோம், நம்முடைய லங்ஸ் வந்து அலர்ஜி ஆகுது, நம்முடைய லங்ஸ் வந்து பாதிக்கப்படுது, நம்ம ரத்தம் அதனால கெட்டு போகுது. இது மாதிரி நிறைய சொல்லி நடக்குதுல்ல. இப்பயே அப்போ அதுக்கு பிறகு எப்படி இருக்கும்? சபை எடுத்துக்கொள்ள பட்டாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ஆண்டு பிரிச்சுருவார். 1000 ஆண்டு என்ன, அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சி காலம், அது 1000 ஆண்டு ரிவார்டு லைஃப். அப்போ 2 லைஃப் இருக்கு. அந்த ரிவார்டு லைஃப் 1000 ஆண்டு அற்புதமான அந்த வாழ்க்கைக்குள்ள போக போகிறோமா, அதிசயமான வாழ்க்கைக்குள்ள போகிறோமா, நல்ல வாழ்க்கைக்குள்ள போக போகிறோமா, அது இங்கேயா அந்த 1000 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு முடிஞ்ச பின்னாடி ஆண்டவருடைய சிங்காசனம், அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார, நீதிபதியாக உட்கார, நியாயாதிபதியாக உட்கார. அப்பதான் நமக்கு நியாயத்தை எடுத்தோன்னே இன்னைக்கு நான் மறைச்சோன்னே இன்னைக்கே நான் நரகத்துக்கும் இன்னைக்கே பல்லவத்துக்கும் இன்னைக்கே போறது கிடையாது. என்னுடைய காத்திருப்பு இருக்கு. இப்ப நம்ம சொல்லலாம், இந்த உலகத்தை வாழ முடியல, ஆண்டு நான் செத்து போயிடலாம், உயிர் எடுத்துக்கோங்க, அப்படி போனா கூட அங்க போய் காத்திருக்கணும். உலகத்துல நம்ம காத்திருக்க முடியல, அங்க போய் காத்திருக்கணும். அங்க காத்திருப்பு எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். அப்போ உலகத்தில் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் என்ன செய்ய சித்தமாய் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரோ அதன்படி நான் வாழ வேண்டும். அதான் தேவனின் சித்தத்துப்படி நடக்க வேண்டும், அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் சித்தத்துக்கு நடக்கிறது கிடையாது. ஏன் சித்தத்துக்கு பைபிளை வளைக்கிறது, வார்த்தைகளை வளைக்கிறது, அல்லது ஊழியத்தை வளைக்கிறது, ஊழியக்காரனை வளைக்கிறது. ஏன் சித்தத்துக்கு ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கிறது, ஏன் சித்தத்துக்கு சபையை தேர்ந்தெடுக்கிறது, ஏன் சித்தத்துக்கு கிடையாது. ஆண்டவர் சித்தம் எப்படி வச்சுக்கிறாரோ அங்க என்னை கொண்டு போய் பொருத்தி அங்கே நான் வாழணும். அதை வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும். அங்க மனமாற்றம் எனக்குள்ள வேண்டும். மத மாற்றம் கிடையாது, மனமாற்றம் எனக்குள்ள வேண்டும். தவறாய் போயிட்டு இருந்த என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழி கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய மார்க்கம், சரியான வழி இதுதான். அப்போ இங்க வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு சொல்லி பாட்டோம். என்னென்ன வாஸ்து சத்தியத்துக்கு விரோதமான பொய் சொல்ல முடியும். இப்ப அடுத்து 15 வாசிக்கும். இப்படிப்பட்ட ஞானம் மரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், நல்லா சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி இப்பெல்லாம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாசித்தார்ல பிரதர், அதுக்கு முன்னாடி இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல இருந்தா, இப்படி பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானம் கிடையாது. அப்ப என்ன ஞானம்? லௌகீக சம்பந்தமானதும், உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய, உலகத்துக்கு சார்ந்து இருக்கக்கூடிய, உலக பிரகாரம் இருக்கக்கூடிய, உலகத்தின் பிதாவாகிய சாத்தான் ஜென்ம சுபாவத்துக்குரியதும். ஜென்ம சுபாவம், ஜென்ம சுபாவம் என்பது நேச்சர். நான் சொல்லுவாங்களேன், நான் பிறந்த மாதிரியே இருக்கிறேன், அப்படியே தான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன், யாருக்காக நீ மாற்றிக்க மாட்டேன், என்னுடைய பேச்சு செயல் பண்ண இல்லை, மாறுறது தான் அந்த ஜென்ம சுபாவம். என்னோட தாத்தா மாதிரி நான் இருக்கக்கூடாது, என் தாய் மாதிரி இருக்கக்கூடாது, தகப்பன் மாதிரி இருக்கக்கூடாது, அது நல்லது ஏதோ அது மாதிரி நான் மாறணும். என்னுடைய பாட்டன் பூட்டன் தாத்தா பாட்டி என்னுடைய முப்பாட்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா அதுல நல்லவங்கள மாறிப்பாங்கல்ல, அந்த வழியை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன், கெட்ட வழி இல்லை. அப்போ அவங்க குடிச்சாங்க நானும் குடிக்கணும், அவங்க திருடுனாங்க நானும் திருடுனேன், அவங்க லவ் பண்ணாங்க நானும் லவ் பண்ணணும், அவங்க 2 கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணணும், 2 கல்யாணம் பண்ணணும். அது கிடையாது. சொல்ல எத்தனை பேர் புரியுது தெரியும். அப்போ நான் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும், நடக்கணும். அப்போ சொல்லும்போது அப்போ இது பரத்திலிருந்து வந்த ஞானம் கிடையாது. பொய் சொல்றோம், பெருமடிக்கிறோம், விரோதம் வாச்சுக்கிறோம், பொறாமப்படுறது, எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதயத்தில் நிறைய களங்கம் இருக்கு, பொய் இருக்கு, புரட்டு இருக்கு, நிறைய பொய், இதெல்லாம் பரத்திலிருந்து வந்த ஞானம். அப்ப என்ன ஞானம்? தொல்வாசம் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. கெட்ட செயல்பாடுகள், தீமையான செயல்பாடு, கெட்ட வாழ்க்கை, கெட்ட காரியங்கள், கெட்ட மனிதன், கெட்ட மனுஷியாக மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த பேய்த்தனமான உலக பிரகாரமான உலகத்துக்கு பிதாவாகிய சாத்தானுடைய தந்திரமான ஞானம். நம்ம நினைப்போம், என் ஞானத்தை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், என் புத்தியில தேர்ந்தெடுத்துட்டேன்,
என் அறிவுல தேர்ந்தெடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களே செஞ்சாங்க, அவங்களே எடுத்தாங்க, இவங்களே எடுத்தாங்க. பெரிய நடிகர் எடுத்தான், பெரிய அரசியல் தலைவர் எடுத்தான், எனக்கு முன்னோர்கள் எடுத்தாங்க, எனக்கு மூத்தவர்கள் எடுத்தாங்க, என் குடும்பத்தில் இவங்க எடுத்தாங்க. இல்லை, அவங்க செஞ்சாங்கன்னு நான் செய்யறது இல்லை. எனக்காக ஆண்டவர் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை எடுத்து வாழ்றதுதான் அவருடைய சித்தத்துக்காக வாழ்றது நடக்கிறது. அப்போ ஒரு டாக்டருடைய மகன் டாக்டரா தான் வரணும் அப்படின்றது கிடையாது. அவன் கரெக்டா வரலாம், ஊழியக்காரனா வரலாம். ஒரு திருடனுடைய மகன் அவன் திருடணும்ன்றதுல அவன் கரெக்டா வரலாம், டாக்டரா வரலாம். ஒரு மாற்றத்தை அப்போ அந்த ஜென்ம சுபாவம் இதை உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த பேய்த்தனமான ஜென்ம சுபாவம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது. அப்ப நான் சொன்னேன், இந்த குழந்தைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது தேவ எக்ஸாம் போகும்போது ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, என் பிள்ளைக்கு தேவ ஞானம் கொடுங்க, தேவ அறிவு கொடுங்க. இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறாங்க, இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாங்க, இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறாங்க, ஸ்கூல்ல ஏதோ பண்ண போறாங்க. தேவ ஞானம் அது ஜெபம் பண்றதுக்கு மாத்திரம் கிடையாது. அந்த தேவ ஞானத்துக்காக நம்முடைய மறைமுகமாக கூட என்ன பண்ணணும், நம்மளும் மாறணும், நம்மளும் மாத்திக்கணும், நம்ம குடும்பத்தையும் மாற்றணும். அப்படி மாற்றும் போது நம்ம குடும்பத்தில் கலகம் இருக்காது, துர்ச்சை கெட்ட செயல் இருக்காது. என் பிள்ளை பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பென்சிலை திருடி வந்து நிற்கிறான். ஏன்னாப்பா பக்கத்துல 4 பென்சில் வச்சிருந்தான் தம்பி, அதுல இருந்து 1 எடுத்துட்டு வந்தேன். அப்படியா, குட், நல்ல பையன், தள்ளி கொடுத்து வச்சுக்கோ அடுத்த 4 இருக்குல்ல. நம்ம பேசுறது உலக பிரகமா பேசுறது. அவன்கிட்ட 4 ஒண்ணு தானே, அது 1 4 3 இருக்குல்ல, பரவாயில்ல, அப்படி பேசக்கூடாது. இதை கொண்டு போய் எங்கேருந்து எடுத்து அவங்க வச்சுட்டு விசாரி. உனக்குரியதை நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுப்பார், நான் வாங்கி கொடுப்பேன். எங்க அப்பா வாங்கி கொடுக்கணும், நீ ஜெபம் பண்ணு. எங்க அம்மா வாங்கி கொடுக்கணும், நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அவங்க என்ன சண்டை போட்டாங்களா, பக்கத்துல சண்டை போறாங்க. என் பையன் 4 பென்சில் வச்சிருந்தான், ஒரு பென்சில் உன் பையன் தூக்கிட்டு போயிட்டான். ஏன்னா அப்படி கத்து வீட்டுல வெளியே கத்து நம்ம பேசுவோம். நீ என்ன பெரிய 4 பென்சில், என் பிள்ளைக்கு நான் நினைச்சா 10 பென்சில் வாங்கி கொடுப்பேன், நான் கையில போனோம். அதான் கெட்ட செயல்கள், துர்ச்செயல்கள். இது புரியுதா? இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க. நிறைய விஷயங்கள் குடும்பங்களுக்குள்ள நடக்கும், வேலையில் நடக்கும், வியாபாரத்தில் நடக்கும், சமையல் நடக்கும், உலகத்தில் நடக்கும், நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நடக்கும். நம்மளே சேரங்க ஆண்டோட சொல்றேன், தேவ ஞானமா அல்லது பேய் ஞானமா, எனக்குள்ள என்ன ஞானம் இருக்கு, இதை கண்டுபிடிக்கணும். அதான் அறிவு. அந்த அறிவு ஆண்டோட, அந்த அறிவு எனக்கு தான், அந்த புத்தி தாங்க. இப்ப தொடர்ந்து வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளது, பின்பு சமாதானமும், பின்னாடி 2வது சமாதானம், சாந்தமும், 3வது சாந்தம், இணக்கம் உள்ளதாயும், அடுத்து இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும், இரக்கம், நற்கனிகளாலும், நல்ல கனிகள் நிறைந்ததாக, பட்சபாதம் இல்லாததாக, மாயமற்றது. அப்போ பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன ஞானம்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக தந்தார். அந்த இயேசு தான் தேவ ஞானம். ஆண்டோட சொல்றோம், அந்த இயேசு எனக்குள்ள வரணும், அந்த இயேசு எனக்குள்ள கிரியை செய்யணும், அந்த இயேசுடைய ரத்தம் என் ரத்தத்துக்குள்ள கலந்து ஓடணும். கலந்து ஓடும்போது என்னுடைய ரத்தம் பரிசுத்தமாயிடணும். என் ரத்தமா இருக்கக்கூடாது, ஏன் ஜீனாவா இருக்கக்கூடாது, ஏன் டிஎன்ஏவா இருக்கக்கூடாது. அது இயேசுவாக, என்னுடைய ரத்தம் இயேசுவாக. ஏன்னா ரத்தத்துல தான் உயிர் இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒரு குழந்தை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை உருவாகும் போது முதல்ல எங்கிருந்து உருவாகுது? நம்ம நினைப்போம் தோல் பெருசாகுது, நம்முடைய சதை பெருசாகுது, எலும்பெல்லாம் விரிஞ்சு கொடுக்குது. இல்லை, முதல்ல ரத்தத்துல உயிர் உண்டாகுது. அந்த ரத்தம் கருவாக, அதுல ஜீவன் உண்டாகி அது கருத்தரிக்கப்படுது முதல்ல. அதுக்கு அடுத்து
அதுக்கு அது வளர்றதுக்கான சப்போர்ட் முதல்ல நரம்புகள், முதல் ரெண்டாவது அந்த ரத்தத்தினுடைய பைப்புகள், ரத்த குழாய்கள் விரிவடையுது. ரத்தம் போய் 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 இப்போ ஒரு ரத்தம் ஒரு ஜீவனுக்கு போகிற ரத்தம் இப்போ 2 ஜீவனுக்கு போகணும்ல, அப்போ ரத்தம் அதிகமாகும். அதனால தான் பிரசவம் அந்த டெலிவரிக்கு முன்னாடி அவங்க அந்த குழந்தை உருவாக்கு முன்னாடி இந்த மாதம் அது என்ன செக்கப் போவாங்க. செக்கப் போகும்போது என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நான் சொல்கிறேன், அவங்க எல்லாம் தெரிஞ்சது தான். செக்கப் போகும்போது என்ன பண்ணுவாங்க, பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் கொடுப்பாங்க. பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மாதம் எதையும் வெயிட் தூக்குவாங்க, மேலே ஏறாங்க, அங்கே வாங்கி போவாங்க. ஏன்னா அது விரிவடைகிறதுக்கு அது கொஞ்சம் காத்திருக்கும். அந்த முட்டை கரு உருவாகிறதுக்கு காத்திருக்கும். அது ரத்தம் உயிராகிறதுக்கு, ஜீவனாகிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நடக்கணும் அப்படின்வாங்க. ஏன் நடக்கணும், இப்போ நடக்கும்போது ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், வலி கொடுக்கும். இப்போ ரத்த நாளங்கள் எல்லாமே பிரிஞ்சு கொடுக்கும். அதுக்கடுத்து நரம்புகள், அதுக்கடுத்து எலும்புகள், அதுக்கடுத்து சதைகள், அதுக்கடுத்து ஸ்கின்கள், இது எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். பெருசாகிறதுக்கெல்லாம் ஒத்து போகணும். அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டு மூடி வச்சுட்டு திரும்ப இந்த லௌகிக உலக பிரகாரமான இங்க அதை நீங்க வாசித்தீங்களா சிஸ்டர், ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபிதம். அப்போ ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபிதம், ஜெபம் பண்ண ஜெபம், துதிக்கிறேன், அப்புறம் போய்கிட்டு நான் போய்கிட்டு உலக பிரகாரமான பேச்சு, வார்த்தைகள், பெருமை, போதை, இது லொட்டு அப்படி இருக்காது. அப்போ இயேசு எனக்குள்ள வந்துட்டார் என்று சொன்னா, அந்த ரத்தம் அவருடைய ரத்தமாக மாறிச்சுன்னு சொன்னா, அப்போ என்னுடைய நரம்பு, எலும்பு எல்லாமே அவர் பெருகிறதுக்கு நான் இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும். ஆயத்தமா அப்போ நான் விரிஞ்சுக்கிட்டே போகணும். அவர் பெருக நான் சிறுக, யோவான் சொல்றாரு. அப்போ அவர் பெருகுவதற்கு நான் என் எல்லைகளை பெருசுப்படுத்தணும், என்னை பெருசுப்படுத்தணும். அப்போ உலகத்தில் உள்ளதெல்லாம் தூக்கி வெளியே போகணும். என்கிட்ட இது இருக்கு, ஆண்டவர் பிடிக்காது, ஆண்டவர் அறுக்கக்கூடியது, இப்படி பேசக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இதெல்லாம். அப்போ இதுதான் தேவனு சித்தத்துக்கு பிரியமாய் நடக்கிறது. வாழ எல்லாம் என் இஷ்டத்துக்கு ஆண்டவர்கிட்ட போய் பிளான் பண்ணி, இதுதான் என் இஷ்டம், ஏன் தான் என் ஆசை, இதை வேணுமோ வேணும் அட்டம் பிடிச்சி நான் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி இதுதான் பிரியப்பட்டுட்டு ஆண்டவரே, இதுதான் ஏற்றது ஆண்டவரே. இல்லை, உனக்கு எது ஏற்றது, நான் காத்திருக்கிறேன். உனக்கு கொடுக்க சித்தம் எப்போ, நான் காத்திருக்கிறேன். கடந்த நாள் இந்த பேதுரு கதை சொன்னேன்ல, போன தடவை பேதுரு போய் தண்ணி இஷ்டத்துக்கு தன் ஆசைக்கு இறங்கி விடிய விடிய வலை போட்டு ஒண்ணுமே தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமா அந்த காத்திருந்து எவ்வளவு நேரம் காத்திருந்தான், நைட்டு பூரா காத்திருந்தான். சொன்ன நைட்டு பூரா காத்திருந்தேன், நைட்டு பூரா வலை போட்டான், ஒன்றும் கிடைக்கும். அந்த காத்திருப்புக்கு பின்பதாக அதுதான் விஷயமே. எடுத்தோமா கவுத்தோம்ன்றது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. உடனே நடக்கின்ற கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அதான் சொன்னேன், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாமே ஆண்டுடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு தானே ஒழிய அதே கடைசி வரைக்கும் வாழ்க்கை கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்போ நான் வந்து உலக பிரகாரமாக இருக்கேன், ரட்சிப்புக்குள்ள வரேன். ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கணும். அப்போ நடந்துச்சு. ஒரு நான் சொப்பனம் காண்றேன், அல்லது ஒரு தீர்க்க தரிசனம் ஆகுது, அவங்களுக்கு தரிசனம் இல்லை, தீர்க்க தரிசனம் யாரோ பேசுறாங்க, தரிசனம் பார்த்து பேசுறாங்க, சொப்பனங்கள் பேசுறாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. உடனே நான் அந்த அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக்கொண்ட பின்னாடி திரும்பவும் இதே நடக்கும். அடுத்த ஸ்டெப் வேற லெவல் போயிட்டேன். அதான் சீசத்துவம். இதைத்தான் நான் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சபையில் சீசத்துவம் பெற்று சீசர்களாக மாறுங்க. ஆனால் நீ அடம் பிடிக்கிறீங்க, இல்லை நான் இப்படிதான் இருப்பேன். அப்ப நம்ம இப்படிதான் இருப்போம் போது நம்ம எதிரையுமே ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வர முடியாது. குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சபையில் ஒரு மாற்றம், தேசத்தில் ஒரு மாற்றம், நம்ம வீட்டில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா தேவனின் சித்தத்தின்படி நடக்க வேண்டும், அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். இந்த 2வது பகுதியை வாசிங்க. இந்த
கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அந்த 10வது வசனம் வாசிக்கலாம். சகலவித நற்கிரியைகள் வாசிக்கலாம். தேவனின் சித்தத்துப்படி நடக்க வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடக்கணும். இப்ப இங்க வந்துருங்க. எங்க அந்த யாக்கோபு 3:17 அங்க வந்துருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அங்க வந்துருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ள. இப்ப அங்க வாசிக்கும் போது நற்கிரியைகள், கனிகள், தேவனை அறிகிற அறிவு, அதுல விருத்தி அடைகிறது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது, பாத்திரமா இருக்கிறது பார்த்தோம். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க வாசிக்கும் போது பரத்திலும் வருகிற தேவ ஞானம். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வரும்போது நான் எப்படி மாறுவேன்? அப்ப அந்த கனி என்ன, அந்த விருத்தி அடைகிறது என்ன? அப்ப இந்த இதுல விருத்தி அடைகிறேனா? அப்ப நான் விருத்தி அடையணும்னா காசு, பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, வேலையில உயர்வு, படிப்புல உயர்வு, இதைத்தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இது ஆவிக்குரியது கிடையாது. இது உலகப்பரம். உலகத்துல நம்ம எடுத்துக்கொண்டது உலகத்திலே வச்சுட்டு நம்ம போயிருக்கோம். அதான் யோபு சொல்ற, நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியாகவே திரும்புவாய். அப்போ இது எல்லாமே இங்க வாழ்றதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு சப்போர்ட் தான். நல்லா கவனம். அப்ப இங்க இந்த விருத்தி அடைதல் வேற. ஆனால் ஆவிக்குரிய விருத்தி அடைதல் அப்படின்னா இங்க வாசிக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரத்திலிருந்து வருகிற வாசிங்க. சுத்தம் உள்ளது. அந்த நற்கிரியைகள், விருத்தி அடைகிறது, நல்ல கனி அப்படின்னு சொல்லி பிரதர் வாஸ்தார்கள் 10வது வருஷம் கவனம் கேட்டீங்கன்னா. அப்ப இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இங்க முதல்ல சுத்தம், இரண்டாவது சமாதானம், மூணாவது சாந்தம், அடுத்து இணக்கம். அதான் விஷயம். இணக்கம் என்ன? எது நல்லதோ அந்த நல்லதோடு நல்லதை இணங்கி போறது. அவன் வேதத்துல சொல்லும்போது தன் தாயும் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பாய், அதாவது இணங்கி இருப்பாய். அதாவது உடனே நம்ம என்ன சொல்லுவோம், தாய் தகப்பனை விட்டுட்டு வர சொல்லிட்டாரு. அப்படி ஒரு தாய் தகப்பனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவோம். இணங்கி இருக்கிறது வேற, இசைந்து இருக்கிறது வேற. இணங்கி இருக்கிறது வேற, இசைந்து இருக்கிறது வேற. விட்டுட்டு கை விட்டுட்டு உதவி தள்ளிட்டு அவங்க கொண்டு போய் அப்பா அம்மாவை கொண்டு போய் அப்படியே விட்டுட்டு தெருவில் விட்டுட்டு அல்லது கொண்டு போய் முதியோர் இல்லத்தை விட்டு வர வேற. உடனே நம்ம என்ன தப்பு சொல்லுங்க. அந்த தேவ ஞானம், நம்ம தேவ ஞானம் நமக்குள்ள வரும்போது எது சரி. இப்போ நம்மளாம் பைபிள் படித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே எப்படி தெரியும்? இந்த பேய்த்தனமான ஞானம் ஆயிரும். அதுல நமக்கு மாதிரியாக, நமக்கு விசேஷமாக, நமக்கு பிடிச்சதாக இப்படிதான் சொல்லுதுன்னு அட்டம் பிடிச்சி வயலாக அப்படி மாத்திப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். அதான் சொன்னேன், உலக பிரகார டிக்ஷனரியில இருக்கக்கூடிய வசனத்தை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும், இந்த பைபிள் டிக்ஷனரியில பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார், ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார், தரிசனக்காரர்களை எழுப்பியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்பியிருக்கிறார், பிரசங்கியரை எழுப்பி, சுவிசேஷங்களை எழுப்பியிருக்கிறார், எழுத்தாளர்களை எழுப்பியிருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் 12 பேரை முதல்ல ஆயத்தம் பண்ணார். அதுல ஒண்ணு சோடையாகி போச்சு. 70 பேர் அனுப்புனாரு. 70 பேர் என்னாச்சு? அந்த சேப்டரோட அவன் விளக்கவன பார்த்தீங்களா? அந்த 70 பேர் எந்த சேப்டர் வாசிக்கிறோமோ அங்கதான். அதுக்கடுத்து அவங்க வரலாறுல வரவே மாட்டாங்க. போனவங்க போனதுதான். அப்ப அவங்களாம் யாரு? அதிசயம் செய்யறேன், அற்புதம் செய்யறேன், அடையாளம் பண்றேன்னு போனவங்க. அதுல ஒரு சிலர் தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த 12 பேர்ல 11 பேர் திரும்ப அந்த ஒரு ஆளுக்கு யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆண்டவர் சேர்க்கிறாரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில. அப்போ அங்க குடுக்க சீட்டு போட்டு சேர்க்கிறாங்க. இப்ப திரும்ப 12 பேர். இந்த 12 பேர் யாரு? வார்த்தைகளை கொண்டு போனவங்க, தேவ செய்திகளை கொண்டு போனவங்க, சுவிசேஷத்துக்கு அடிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு சுவிசேஷத்துக்காக எத்தனை பேர் நாங்கள் காய போறோம், வெக்க போறோம், அவமான போறோம். எத்தனை பேர் என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேசுவாங்க. அதனால மனுஷனுக்கு பிரியப்படுத்துறது கிடையாது, ஆண்டவருக்கு பிரியப்படுத்தணும். அப்படி மனுஷனுக்கு பிரியப்படுத்திருந்தா இன்னைக்கு பெரிய கூட்டம் என் பின்னாடி இருந்திருக்கும். நிறைய வந்திருப்பாங்க.
வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேச மாட்டோம். அப்படியே என்னங்க பிரதர், என்னங்க சிஸ்டர், ஐயோ நல்லவங்க நீங்கள், ஹலோ அப்படி பேசுவோம். ஆனால் எங்களுக்கு அப்படி பேச தெரியாது. ஏன்னா தேவ செய்தி இப்படி தான் கொடுக்கணும். அழைப்பு அப்படி, எங்களுடைய அழைப்பு அப்படி, அந்த அழைப்பு தான். அப்போ இங்கே வேதம் சொல்லுவது, அப்போ சகல விதமான நற்கிரியை கனி தந்து தேவனுடைய அறிகிறாரை உரித்தடையுது அப்படின்னு முதல் வாசிக்கும் போது, சிஸ்டர் வாசிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? சுத்தம், ரெண்டாவது சமாதானம், மூணாவது சமாதானம், நாலாவது இணக்கம், அடுத்து இரக்கம். இரக்கம் என்றால் என்ன? உங்க செய்யறதுக்கெல்லாம் சரி ஆமா சாமி போடுறது இரக்கம் கிடையாது. இரக்கம்னா என்ன? ஒருத்தவங்க கெட்டு போயிட்டு இருக்க கண் முன்னாடி இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க ஒரு பள்ளத்தில் விழுகிறாங்க, அப்படியே பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் வந்தீங்க சபைக்கு, நம்ம சபையில் கீழே தண்ணி போகிறதுக்காக ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருக்குறாங்க, போய் பயங்கர வெட்டம்னு கீழே விழுதுனீங்க. நான் தான் சொன்னேன்ல அதை பண்ணாமல் கண்ணு கண்ணு இல்லையா, கண்ணுங்க உடனே வச்சுங்க இல்லை. இரக்கம் என்பது ஒருத்தர் அதில் போய் தவறிக்கவே விட்டாங்க. என்ன தவறுக்கு போய் விடுவதற்கு முன்னாடி, ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், ஹலோ குழந்தைய, அந்த இடத்துல மழை தண்ணி போகிறதுக்காக ஒரு பள்ளம் போட்டுருக்காங்க, அடுத்து அதை காய்ச்ச பிறகு அந்த இடத்துல ஒரு வலை போடுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் போகும்போது பார்த்து போங்க, கவனமாக போங்க, உங்களுக்கு உதவி பண்ணவா, நான் கையை பிடிச்சி விடவா. இதுதான் இரக்கம். அவங்க விழுந்து கீழே விழுந்த பிறகு போய் தடை உள்ளது இரக்கம் கிடையாது. அப்போ இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தவறு செய்யும்போது அவங்க தவறுக்கு ஏற்றதாக பேசுறது இரக்கம் கிடையாது. அவங்க தவறை சரி பண்றதுக்காக, சரிதான் உன் வாழ்க்கையில அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, அதனால நீ இப்படியான காரியத்தை பெற்றுட்ட, சரி பண்ணிக்கோ அப்படி இரக்கம். அவங்களுக்கு ஒத்து போறது இரக்கம் கிடையாது. அவங்களை சீர்படுத்துறது தான், சரிப்படுத்துதான். நல்ல சமாரியன் வராரு, எத்தனையோ பேர் வராங்க, அடிபட்டு கிடக்குறாங்க, அடிபட்டு கிடக்க யாருமே தூக்கல. நல்ல சமாரியன் வாரான், அவங்க தூக்குறான், காயத்துக்கு மருந்து போடுறான், கொண்டு போய் சத்திரத்தில் விடுறான், அவங்க இதுதான் இரக்கமே ஒழிய அவங்க விழுந்துட்டாங்க உடனே பரவாயில்ல விழுந்துட்டு பரவாயில்ல அப்படின்றது கிடையாது. அப்போ தவறு பண்ணவங்க தவறு பண்ணதை சரி பண்ணி ஒத்து போகிறது கிடையாது. தமிழில் சொல்ல போனால் ஜாடா அடிக்கிறது கிடையாது. அப்போ இங்கே மாறுது, இரக்கம்ன்றது மாறுது. அவங்கள அந்த பாடல் வந்து வெளியே கொண்டு வர்றது தான் இரக்கம். நீங்கள் தவறான வழிக்கு போயிட்டீங்க, தவறான பாவம் பண்ணிங்க, தவறு சொல்லி பார்க்கணும். கேட்குறேன், ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்புக்கணும். ஆண்டவரை நீங்கள் மாற்றிக்கோங்க, என்னால் முடியல ஆண்டவரே. நானும் நிறைய பேர் அப்படிதான் சொல்லி பார்க்க சொன்னால் எனக்கு நிறைய அடிவும், நிறைய காயமும், நிறைய பேசுவாங்க, நிறைய திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அப்படி என்ன பண்ணுவேன், ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நீங்கள் பார்த்துக்கோனா பரவலுக்கு வந்துடும், அந்த ஆத்மா வீணாக போயிடக்கூடாது. அடுத்த சிஸ்டர், நல்ல கனி நிறைந்த அல்லது பச்சை பாதம் பார்க்காத அல்லது மாயமற்ற, இதுதான் ஆவிக்குரிய. இயேசு கிறிஸ்துவங்களும் அந்த பச்சை பாதம். இவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெள்ளை, கொடுக்கணும் ஒரு மாதிரி, கொடுக்காதவங்க ஒரு மாதிரி, அப்படிலாம் இருக்காது. பெரியவங்க ஒரு மாதிரி, சின்னவங்க ஒரு மாதிரி, அவங்களும் மாதிரி, இவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்துகிறது தான் பச்சை பாதம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல், மாயமாக இருக்காமல், கண்ணுக்கு முன்னாடி வாலாட்டுறதும் கண்ணுக்கு பின்னாடி போய் தலை தூக்குறதும் கிடையாது. இருக்கீங்களா? இது கிடையாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவரே என் உயிர் போகும் வரைக்கும் நான் உங்களுடைய பிள்ளையாக தான் இருக்கணும். என் மனைவிக்காக, எங்கள் அப்பா அம்மா உயிரோடுக்கே நான் மாறல, அவங்களுக்காக எதுவுமே பேச மாட்டேன். அவங்க லேட்டாக வந்தாலும், என்னைக்கும் அவங்க லேட்டாக வந்தது ரொம்ப சீக்கிரம் வந்துடுவாங்க, முன்னாடியே வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க. முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் பேசி முடிச்சு தான் போவாங்க. அப்பா அம்மா என்ன சார் நீங்கள் பார்த்துக்கீங்க? ஆமாம், அந்த மாதிரி இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா கூட நான் மாறேன், என் மனைவி பிள்ளைக்கு கூட மாறேன், யாருக்காக மாறக்கூடாது. ஆண்டவரை வருகை வரைப்பாக நம்ம எப்படியே இருக்கணும். அது பிடிச்சிருந்தா என்னோட வைங்க, உங்கள் காரியத்தை செய்ய, உங்கள் சிற்பத்தை செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் என்னை இப்போவே எடுத்து என்ன பண்ணிடுங்க, உங்கள் ப்ராசஸில் போட்டுருங்க. ஆமென். இதோடைய தொடர்ச்சி அர்த்தத்தில் பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட இனிமேல்
உங்களுக்கு இந்த வார்த்தை புரியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் யூடியூபுக்கு போங்க, கிருபை நியூ லைஃப் லிங்குக்குள்ளே போங்க. உங்களுக்கு அங்கே நம்முடைய இந்த வார்த்தையோட மெசேஜ் கிடைக்கும். எடுத்து திரும்ப உட்காந்து பாருங்க. ஏன்னா இங்கே கேட்குறது சில உங்களுக்கு தவறாக புரிஞ்சுன்னா திரும்ப போட்டு கேட்டு என்ன சொல்லணுன்றதை திரும்ப கேட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்து நீங்களும் அந்த தேவனுடைய சித்தத்துக்காக தேவனுடைய அந்த பூர்ண அறிவு அதை பரத்துன்னு வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய ஞானத்துக்குள்ளே வாழ்ந்து பாருங்கள், நடந்து பாருங்கள். அப்படியே உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவ சபையையும் உங்களுடைய பட்டணத்தையும் நடத்த பாருங்கள். எப்பயுமே ஆண்டவர் சித்தம்லாம் கேட்காதீங்க. ஆண்டவரே இந்த குழந்தை வராமல் இருக்கக்கூடாது, உடனே நிப்பாட்ட, இயேசுவின் நாமத்தை நிப்பாட்டுறேன், ஐயோ நிற்கலையே, அப்போ நான் கிறிஸ்தவன் கிடையாது, இன்னைக்கே நான் புறஜாதி ஆயிடுறேன். இல்லை, அது தேவனுடைய சித்தம், அது நடக்கணும். ஆனால் அது எங்களை சார்ந்திருக்கிறவர்களை அது சேதப்படுத்தாதபடிக்கு போயிடணும் அப்படின்னு அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா? அரசியல் மாற்றம் எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஏன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. அது நடக்கும், கம்பல்சரி நடக்கும். அதனால எல்லாம் வரும், அவருடைய சித்தத்துக்கு நடக்கும். அவர் சித்தத்தை மாத்திரம் நம்முடைய வேலையில் அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்து பாருங்க, அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் நன்மையாக இருக்கும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே தலைப்பிலிருந்து இன்னைக்கு 2வது பாகமாக ஆண்டவரே உடைய வசனங்களை நாங்கள் தேவனுக்கு மகிமையாக தேவ ஆவியினுடைய ஒத்தாசை பூர்ணமாக பரிபூர்ண சித்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனின் சித்தத்தின்படி நடக்க வேண்டும் அல்லது வாழ வேண்டும் என்று சொல்லி 2 ஆண்டவரே பகுதிகளாக ஆண்டவரை பிரித்து பார்த்து பரிசுத்த ஆவியை நாங்கள் பூர்ணமாக இருந்து நடத்தினேன். ஒவ்வொருவரும் அதுக்கான தெளிவான ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், தெளிவான யோசனைகளை பெற்றுக்கொண்டோம். அதன்படி வாழ ஒப்புக்கொள்கிறோம். இதை கேட்ட சிறு பிள்ளைகளை ஆசிரியத்து இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்க வழிவாசலை திறந்து நல்ல படிப்பு ஞானம் கொடுத்து பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசு கொடுத்து நடத்துங்க. வாலிய பிள்ளைகளையும் ஒரு சேதமும் அவர்கள் பாதுகாத்து, ஒவ்வொரு ஸ்திரீகள் புருஷர்களையும் தேவன் சித்தத்துக்கும், ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் தேவனுடைய சமயம் உங்கள் சித்தத்துக்கு நடத்து. உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரத்தில் இருக்கிறாங்க, எல்லாமே உங்களுடைய சித்தமாக மாற்று. எல்லா துதிக்கான மகிமையிலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.